ஹாய் மினஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மைனிங் ஆப் என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் செயின் அப்படிங்கிற ஒரு மைனிங் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய மைனிங் ஆப் அப்டேட்டும், அதில் கேவிசி அப்டேட்டு, லிஸ்டிங் அப்டேட் எல்லாமே உடனே வரும். ஸோ நீங்கள் வந்து சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்காண்டி எல்லா போஸ்ட்டுமே இன்ஸ்டண்ட்டாக அப்டேட்டாக உங்களுக்கு டெலகிராமில் கிடைக்கும். ஸோ உங்களை மைனிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கும், டெலகிராம் போஸ்ட்லேயுமே இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடையாது, இந்த ஆப்பு ஏபிகேவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட வெப்சைடு. ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஏபிகேவுமே கொடுக்குறேன், இல்லை அவங்களோட வெப்சைட்டுமே கொடுக்குறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே ஏபிகே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு, வெப் பேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் மைனிங் கொடுத்துக்குங்க. ஸ்டார்ட் மைனிங் கொடுத்துட்டோடனே இந்த இடத்துல நம்மளுக்கு க்ரியேட் அக்கௌண்ட் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க, க்ரியேட் அக்கௌண்ட்டுங்கிறத. ஸோ இந்த இடத்துல க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தக்கப்புறம் இந்த இமெயில் ரெஜிஸ்டர் இருக்குங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களோட யூசர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, மெயில் அட்ரஸ். யூஸ்வலாக நீங்கள் மெயினுக்கு எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரியில் வந்து இந்தியா அப்படிங்கிற ஆப்ஷனை சர்ச் பண்ணி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்துங்க. ஸோ சேம் அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுமே கொடுத்துங்க. ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ 4 + 1 5. ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ட்ரு பண்ண மெயில் ஐடிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு கோடு வந்து டைமரில் வந்து ரிசீவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஸ்பேமில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்பேமில் தான் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ கோடை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அக்கௌண்ட் கொடுத்துக்குங்க. ஸோ வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடுச்சுன்னு வரும். சைன்இன் பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியுமே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், இல்லை மெயில் ஐடி போட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியுமே நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ 2 மெத்தட் இருக்கும். உங்களுக்கு மெயில் ஐடி ஈஸியாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூசர் நேம் வந்து ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஸோ லாகின் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். ஆப் உள்ள வந்து மைனிங் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளைம் அண்ட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு நாளைக்கு வந்து 2 டோக்கன் தருவாங்க, ஆக்சிஜன் டோக்கனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஒர்க்கு, சிம்பிள் தான். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு வந்து ஒன் டைம் வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அடுத்த நாள் வந்து கிளைம் பண்ணிட்டு இதே மாதிரி திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான் அதில் ஒர்க்கு. ஸோ அதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் நோட் கேம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கேம் விளாண்டுட்டு அதில் வர பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஜேம்ஸாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இதை வந்து நம்மளுக்கு வந்து மைனிங் மட்டும் தான் மேஜரான ஒரு ஒர்க் இதில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேவிசி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மைனிங் பேஜு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலட்னு ஒன்று இருக்கும். இது வந்து வேலட்டுக்கு வந்தீங்கன்னா இதில் வந்து டவுன்லோட் ஆப், கூகுள் ப்ளே அண்ட் ஆப் ஸ்டோர், இது மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மைனிங் ஆப்லேயே வந்து நீங்கள் வேலட் ஆப்ஷன் வந்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஆப்பிள் ஸ்டோர், கூகுள் ப்ளே இந்த 2 ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணிக்கிறாங்க, ஆப்பை இன்னும் லான்ச் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த டவுன்லோட் ஆப் அந்த ஆப்ஷன் மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இது என்னென்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆக்சின் வெப்3 வேலட்டுங்கிறத வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது என்னான்னு வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். கேவிசி வெரிஃபிகேஷன். ஸோ அந்த இடத்துல பாருங்கள், 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து கேவிசி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு அதில் ஆக்சின் டோக்கன் வந்து மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து அன்அவைலபிள்னு போட்டிருக்காங்க, அதாவது டிசபிள் பண்ணி வச்சுருக்காங்க. கேவிசி அவைலபிள் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எதுக்குன்னா இதில் வந்து ஏர்ட்ராப் பேஜுக்கு வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் பேலன்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த டோட்டல் பேலன்ஸில் வந்து உங்களோட மைனிங் பேலன்ஸ், அது கீழே வெரிஃபைட் பேலன்ஸ்னால் உங்களுக்கு வெரிஃபை ஆனது வந்து கீழே வரும். ஸோ இந்த வெரிஃபையில் வந்து எவ்வளோ இருக்குதோ அதை வந்து நீங்கள் வெப்3 வேலட், அது உங்களுடைய ஆக்சின் வெப்3 வேலட் இருக்குல்ல அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
வெப்3 வேலெட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. ஸோ அதில் க்ரியேட் நியூ வேலெட் கொடுத்துங்க. க்ரியேட் நியூ வேலெட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ பாஸ்வேர்டு சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சீட் பேஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 12 சீட் பேஸுமே வந்து நீங்கள் காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வேலெட் வந்து ஓப்பன் ஆயிரும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வேலெட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து என்னோடய மெயின் வேலெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சின் காயின் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டுனா இந்த இடத்துல ரிசீவ் இருக்கும். ரிசீவில் வந்து இந்த வாலெட் அட்ரஸை வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். ஸோ அது ஒன்ஸ் காப்பி பண்ணி இது வந்து ஆக்சின் மைனர் ஆப் ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணது மைனிங் ஆப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து ஏர்ட்ராப் அந்த ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு வேலெட் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிட்டு மினிமம் 2 டோக்கன் இருந்துச்சுங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது அங்கே வந்து நம்மளுக்கு வேலெட்டை சேஃப் ஆயிரும். ஸோ டோக்கன். ஸோ இவ்வளோ தான் இதில் ஒர்க்கே. நம்ம மைண்ட் பண்ணுறோம். இதுக்கு கேவிசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ மைக்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த காயின் வந்து நம்மளுடைய அந்த வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்ம கேவிசி மாதத்துக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கேவிசி வந்து இப்போ டிசபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மைண்ட் பண்ணுங்கள். கேவிசி எப்போ திரும்பி எனேபிள் பண்ணுறாங்களோ ஸோ அப்போ அப்டேட் நான் டெலகிராமில் கொடுப்பேன். டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேவிசி எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஸ்டெப்பு ஆல்ரெடி டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் டிசபிள் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் அந்த போஸ்ட் போட்ட அந்த டைமில் நீங்கள் ஏற்றிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் அவைலபிளாக தான் இருந்திருக்கும். ஓப்பனில் எனேபிள் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கண்டினியூ மைண்ட் பண்ணுங்கள். வெரிஃபைட் ஆனதுக்கப்புறம் நம்ம கேவிசி கம்ப்ளீட் எனேபிள் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். மைண்ட் பண்ண போகிறீங்க, ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க வெப்3 வேலெட்டில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்போ லிஸ்ட் பண்ணுறாங்களோ ஸோ அப்போ நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இதை வந்து ஸ்வாப் பண்ண முடியாது, செல் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஃபீச்சர் இஸ் கம்மிங் ஜோன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து 2 ஆப் இருக்கும், வேலெட்டு அண்ட் மைனிங் ஆப். ரெண்டுமே வந்து நான் டெலகிராம்லேயுமே ஏபிகே லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.